மாயாஜாலத்தின் இருட்டு வலை, த வெப் ஆஃப் மேஜிக், மிக பிரபலம் வாய்ந்த ஊரின் ஓரத்தில் ஒரு மாலை சுவாரஸ்யமான சிசிரிக்குடன் ஒரு கதைத் தொடர் ஆரம்பித்தது. அது ஒரு சிறிய ஊருக்கு அருகில் அமைந்த பழமையான கடவுளின் கோவிலில் நடந்த சம்பவம். அதில் 3 நண்பர்கள், ரவி, வினோத் மற்றும் சரிதா, அந்த கோவிலுக்கு சுற்றுலா செல்லும் முடிவை எடுத்து ஒரே நாளில் அங்கே பணி செய்வதற்கான ஆசையுடன் வந்தனர். ரவி, நாம் இங்கே முதலாக வருகிறோம். சரிதா, இந்த கோவில் பற்றிய கதை உங்களுக்கு தெரியுமா? நாம் இங்கே முதலாக ஆம் ரவி, இங்கு ஒரு மாயாஜாலம் காட்சியளிக்கின்றதாக சொல்லப்படுகிறது. ஆனால் எதுவும் நம்ப வேண்டும் என்றால் இதைப் பற்றி எமக்கு மிக கவனமாக இருக்க வேண்டும். இங்கே ஒரு மாயாஜாலம் இருக்கின்றது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். சரிதா, நீங்கள் நம்புகிறீர்களா? நான் நம்புகிறேன். சில நேரங்களில் இந்த உலகில் உண்மையில் என்ன நடப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் கோவிலின் உள்ளே நுழைந்து புனித மண்டபத்தில் நின்றபோது ஒரு பண்டைய புயல் முழுவதும் அவர்களிடம் விரிந்தது. ரவி, இந்த இடம் எவ்வளவு இருண்ட மற்றும் மர்மமாக இருக்கிறது. என்னோடு தோன்றுகிறது. நமக்கு ஏதேனும் அடையாளம் கிடைக்குமா? அப்படியானால் நாம் வழியின்றி இங்கே தவறிவிட்டோமா? அதுவே, இந்த இடத்தில் எல்லாம் மாயம்தான். இங்கே நாம் செய்ய வேண்டியது, எந்த பாதையை எடுத்தாலும் நாம் ஒரே நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் நிலைபெறும் போது கோவிலின் மையத்தில் ஒரு கருப்பு மேசை வைக்கப்பட்டிருந்தது. மேசையின் மேல் ஒரு பழமையான புத்தகம் உட்பட பல மர்மமான பொருட்கள் இருந்தன. இந்த புத்தகம் எப்படி இங்கே இருக்கிறது? அதில் எந்த சித்திரங்களும் உள்ளனவோ? சரிதா, இது ஒரு மாயாஜால குறிப்புகள் கொண்ட புத்தகம். ரவி, யாரும் அதை திறக்க முடியாது. நாம் திறக்காமல் இருக்க வேண்டுமா? ஆம், இதை திறந்தால் நமக்கு எதிராக மாயாஜாலம் காட்சியளிக்கலாம். இந்த பேச்சை வைத்தே ரவி விரும்பி புத்தகத்தை திறந்தார். அப்பொழுது பூமி அதிர்ந்தது. வானில் நீல வெளிச்சம் மின்மிணக்கினது. அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரத்திற்கு பிறகு ஒரு சிறிய உருவம் தோன்றியது. அது ஒரு மாயாஜாலத்தை பொருந்திய மூதுராஜா. மூதுராஜா, நீங்கள் என்னை சந்தித்துள்ளீர்கள் என் நண்பர்களே. நான் உங்களுக்காக புதிய மர்மங்களை வெளிப்படுத்துவேன். ஆனால் எளிதில் எதையும் பெற முடியாது. ரவி, நாம் உங்களை அசைபோன பின்பு இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்க்க முடியும்? மூதுராஜா, நீங்கள் என்னுடன் பணியாற்றுவீர்கள். ஆனால் நீங்கள் எதையும் தவறாக செய்வீர்கள் என்றால் இதனை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்க நேரிடும். சரிதா? எந்த சிக்கல்கள்? நாம் வெற்றிகரமாக இந்த சோதனையை முடிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். மூதுராஜா, அப்படியானால் முதலில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் அதனை சரியாக பதில் அளிக்க வேண்டும். வினோத், அதை கேளுங்கள், நாம் விடுக்க முடியும். மூதுராஜா, நான் இங்கே எனது கேள்வியை சொல்கிறேன். உலகத்தில் மிகப்பெரிய சக்தி என்ன? ரவி, எனது பதில் அன்பு. அன்பே உலகின் மிகப்பெரிய சக்தி. உண்மையில் இது உண்மையான பதிலாக இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய பயணத்தில் எதையும் நம்புவதற்கு முன் சிந்திப்போம். நான் இணைக்கின்றேன். இப்போது அன்பு என்பது உண்மையில் வெற்றியின் அடிப்படை. நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். அப்படியானால் இந்த இடத்தை மறைத்து விடுங்கள். நான் உங்களுக்கு உதவி செய்வேன். இந்த சோதனை முடிந்ததும் 3 நண்பர்களும் கோவிலின் வெளியில் திரும்பி வாகனத்தில் போக விரும்பினர். இந்த அனுபவம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. ஆனால் நாம் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த உலகில் எதுவும் எளிதாக கிடைக்காது. உண்மையில் நாம் அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருந்தால் நம் முன்னேற்றம் கண்டது. நாம் திடமாக நிற்க இந்த மாயாஜாலத்தை வென்றோம். ஆனால் இது எளிதாக இருந்ததா? அந்த இருள் தகர்த்து ஒளி மிதந்தது. அதன் பின்னர் 3 நண்பர்கள் மீண்டும் ஓர் நிலைக்கு எடுக்கும் முன்னேற்றத்தை அடைந்து அந்த மாயாஜாலத்தை வீழ்த்திவிட்டனர். முரண். கதையின் மறு அறிவிப்பு என்னவெனில், சக்தி, உண்மை, அன்பு என்பது எளிதாக கிடைக்காதவை, ஆனால் உண்மையாக மதிக்கப்பட வேண்டியது. எண்டு.